வாழ்கின்றார்கள் என்று சொன்னால் நம்மை விட்டு முன்னாடியே அவர்கள் பிறந்து அவர்கள் வாழ்ந்து சாதித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அப்படியல்ல, ஒவ்வொரு காலத்திலும் நம்மளுடைய ஃபைசல் ஆக்ஸா அவர்கள் குறிப்பிட்டதை போல தன் குடும்பம், தன் மனைவி, மக்கள் என்று பார்க்காமல் யாரெல்லாம் சமூக அக்கறையுடன் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வரலாற்றில் இடம் பிடித்தவர்களாக தான் இருக்கிறார்கள். நாம் பார்க்கின்றோம், நம்மளுடைய முஜத்திதான ஷேக் ஆலா உஸ்தாத் அவர்கள் இந்த உலகில் இல்லாத ஒரு புதிய கல்வி கொள்கையை, இரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்து மிகச் சிறப்பாக கொண்டு வந்து வரலாற்று சாதனையாக அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூக அக்கறை தான் காரணம். அப்படி நாம் வாழ்ந்த காலத்திற்கு முன்னால், சில வருடங்களுக்கு முன்னால், இந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்த கல்வி புரட்சியாளர்களில் பல வள்ளல்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். நாம் பார்க்க போகிற அந்த கொடை வள்ளல் வட ஆற்காடு என்ற அந்த மாகாணத்திலே 1863ஆம் ஆண்டு அவர்கள் பிறக்கிறார்கள். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறக்கக்கூடிய அந்த மாமனிதர் தன்னுடைய கல்விக்காக பல கிலோமீட்டர் நடந்து சென்று பயிலக்கூடிய அந்த மனிதனுடைய மரணம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர்களுடைய மரணத்தின் சமயத்திலே ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கு சர் என்ற பட்டத்தையும் தாண்டி நவாப் என்ற பட்டத்தை கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அன்றைய காலத்தில் வாழ்ந்த தலைவர்களான ராஜாஜி அவர்களுடைய மரணத்தை கண்டு கலியுக கருணன் மறைந்து விட்டார் என்றும், சுதேசமித்திரன் பத்திரிகையிலே, அதே மாதிரி இந்து நாளிதழ்களிலே அவர்களுடைய மரணத்தை தலையங்கமாக ஹெட்லைனாக கொண்டு வந்து இரங்கல் செய்திகளை குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றமான வாழ்க்கையை அவர்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பில் வரை அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அவர்களுடைய பெயர் நவாப் அப்துல் ஹக்கீம் சாஹிப் அவர்கள். இந்த மாற்றம் எங்கிருந்து தொடங்கியது? தன்னுடைய 18 வயதிலே தனது தந்தையை இழந்த அப்துல் ஹக்கீம் சாஹிப் அவர்கள் இறக்கின்ற சமயத்தில் தந்தையினுடைய வசியத், அன்பார்ந்த என்னுடைய மகனே, நான் வியாபாரத்திற்காக இந்த சென்னை மாகாணத்திலே தங்குகின்ற அந்த சமயம் நம்மளுடைய இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான இடமும் கண்ணியப்படுத்தக்கூடிய இடங்கள் கிடையாது. அவர்களை கீழ்த்தரமாக நடத்தக்கூடிய விடுதிகள் தான் இருக்கிறது. என்னுடைய இந்த ஆசையை நீ நிறைவேற்ற வேண்டும், அவர்களுக்கு நிம்மதியான ஒரு விடுதியை நீ ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறினார். இங்கிருந்து தொடங்கிய அவர்களுடைய அந்த சமூக அக்கறை 1921ஆம் ஆண்டு இப்பொழுது அமைந்திருக்கக்கூடிய சென்னை சென்ட்ரலுக்கு பக்கத்திலே ஒரு அடுக்குமாடி கட்டடத்தையும் பள்ளிவாசலையும் நிறுவி அவர்களுடைய தந்தை சித்திக் என்கின்ற அவர்களுடைய பெயரிலேயே சித்திக் சாரா என்று வக்ஃப் செய்யப்பட்ட ஒரு கட்டிடத்தையும் ஒரு பள்ளியையும் நிறுவி இருக்கிறார்கள். இப்பொழுது வரை அது தொடர்ந்து அதனுடைய சேவையை செய்து வருகிறது. 3 நாட்கள் வரை அங்கு இலவசமாக தங்கி கொள்ளலாம். அதற்கு மேல் குறைந்த கட்டணங்களை வசூலிக்கின்றார்கள் இஸ்லாமியர்களுக்கு என்று சொன்னால், அந்த வள்ளலினுடைய சமூக சிந்தனைகளை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்ற தலைவர்கள் ஏன் அவ்வளவு அவர்களுடைய மரண செய்தியை கண்டு அவர்கள் இரங்கல் செய்திகளை கூறினார்கள் என்றால், நம் சமுதாயம் மட்டுமல்லாது பொது கல்வி, பொது சமூகம் என்று அவர்கள் வாழ்ந்தார்கள். உதாரணமாக சென்னை அங்கப்பநாயக்கன் தெருவிலே ஒரு பள்ளியை ஒரு பெண்மணி நடத்தி வருகிறார்கள். ஒரு ஸ்கூல் நடத்திட்டு வராங்க. ஒரு இந்து பெண்மணி நடத்துவதற்குண்டான போதுமான இடவசதிகள் இல்லை. அப்பொழுது அதே தெருவிலே கடை வைத்திருந்த தன்னுடைய மகனை அந்த கடையை காலி செய்ய வைத்து அதே இடத்தில் அந்த பெண்மணியை பள்ளியை நடத்த அனுமதிக்கிறார். இதை பார்த்த அந்த மாற்று மத சமுதாய சகோதரர்கள் அவர்களுடைய பெயரையே சி அப்துல் ஹக்கீம் இந்து முஸ்லிம் பள்ளி என்று அந்த பள்ளிக்கு பெயரை வைத்து விடுகிறார்கள். இது மட்டுமல்ல, பல மதரசாக்களுக்கும் பலவிதமான பள்ளிகளுக்கும் பல சமூக அக்கறை கொண்ட மனிதர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக நவாப் அப்துல் ஹக்கீம் சாஹிப் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே,
நாம் எப்பொழுதுமே ஒரு வரலாறையோ ஒரு விஷயங்களையோ கேட்கும் பொழுது நாம் அந்த வரலாறுகளில் இருக்கக்கூடிய படிப்பினைகளை, அவர்கள் எப்படி இந்த வரலாறுகளில் இடம் பிடித்தார்கள், ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்தவர்கள் எப்படி அவர்கள் வரலாற்றில் இடம் பிடித்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை சிந்தித்து பார்த்து நாமும் நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய அந்த மனைவி மக்கள் என்று இல்லாமல் சமூக அக்கறையோடு இந்த தீன ஹிதுமத்தை செய்கின்ற அந்த சமயத்திலே நாளை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வான் என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா நம்மை வாழ வைப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.